Hello friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்டு அழுத்து போச்சா கவலையே படாதீங்க. ஒரு அருமையான அது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ பிரெட் பராத்தாவுக்கு 4 பிரெட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்னமாக அதை வந்து கட் பண்ணியோ இல்லை இது மாதிரி பிச்சோ நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பிச்சு போட்டுட்டோம். இது எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா வந்து பவுட்ரு போல் நம்ம நுணுக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்ல பவுட்ராக நம்ம வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அகலமான பவுலில் வந்து நம்ம வந்து ப்ரெட்டை வந்து இதில் போட்டுக்கோங்க, ப்ரெட்டோட தூள்லாம். இப்போ இதோட நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாங்க. இப்போ இந்த பவுலே நான் ஒரு பவுல் அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்து நம்ம வந்து இதை கரைச்சிக்கணுங்க. அதாவது நம்ம வந்து கொஞ்சம் இட்லி வந்து எந்த அளவுக்கு நமக்கு கெட்டி இருக்கும் இட்லி மாவு பதத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த அளவு கொஞ்சம் கெட்டியாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் இதை வந்து அப்படியே ரெஸ்டடாக விட்டுருங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப டைட்டாக இருந்துச்சு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான பதத்துலேயே தான் இருக்குது, அதனால் நமக்கு தண்ணி தேவையில்லை. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாதி தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் போல் மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் பாதியை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். இதோட உங்களுக்கு குடமிளகாய் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொடியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கரம் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மாங்காய்த்தூள் அதாவது ஆம்ச்சூர் பவுடர் எடுத்துருக்குறேங்க. இது ஆப்ஷன் தான், இது இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம சோடா மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நமக்கு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து நமக்கு போதுமானது. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம இதை வந்து ஊற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் நமக்கு லேயராக ஊற்ற முடியாது, கொஞ்சம் தடிமனாக தான் நம்ம ஊற்ற முடியும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ நம்ம ஊற்றிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம். நம்ம வச்சுருந்து 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ நமக்கு ஒன் சைடு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டாவது இது நீங்கள் ஊற்றிட்டு என்ன பண்ணிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ப்ரெட்டுனால சீக்கிரமாக வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒன் சைடு வெந்தோடனே திருப்பி போட்டுருங்க. இப்போ இந்த சைடு நமக்கு கொஞ்சம் வெந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த சைடுமே நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. இது வந்து நார்த் இந்தியனில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க, பிரெட் பராத்தா. நம்மளும் இதே மாதிரி ஆனால் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்கிறோம். நமக்கு இது ஒரு பெரிய இதுவே கிடையாது. நீங்கள் வந்து எப்போவுமே நார்மலாக தோசை அந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றதோட ப்ரெட்டில் ஒரு டைம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாகவும் ரொம்ப வந்து டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எடுத்து இப்போ நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான பிரெட் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.